முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 1-4 முடிய. வான தூதர் ஒருவர் விண்ணகத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வான தூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு இந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்திற்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டுக் கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டன. இறந்தோரும் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் இந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தில் இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தமிழகத்தில் இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்துவிட்டன. கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாயிருந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என்னையே மாற்றுமே.
பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தழுத்தி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், தழுத்தி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும், இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும், துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், ஆறுதல் அன்பை அளித்து புரிதலை வளர்க்கவும், கொடுப்பதில் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும், கண்ணனம் ஒழித்து புதிய உலகம் படைக்கவும், அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாழுமே, அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 21, இறைவசனங்கள் 29 33 முடியும். அக்காலத்தில் இயேசு ஒரு உவமையை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர்விடும் போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அனைத்தும் நிகழும் வரை இந்த தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி கொள்ளலாம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம்.
இயேசுவில் பிரியமானவர்களே, செவேரியாருடைய திரு உருவத்தை பார்க்கிறோம், சுரூபத்தை பார்க்கிறோம். அதுல என்ன இருக்கு சொல்லுங்க? செவேரியாருடைய சுரூபத்தை என்ன இருக்கு? என்ன இருக்கு? சிலுவை. ரொம்ப சந்தோஷம். செவேரியாருடைய கையில் எத்தனையோ புனிதர்களை பார்த்திருக்கிறோம். அவர் கையில் சிலுவை. நம்ம வீட்டுல சிலுவை இருக்கா? சிலுவை வச்சிருக்கீங்களா? எல்லா வீட்லையும். ஏன்னா நிறைய வீடுகளிலே சிலுவை வைத்துக் கொள்ள மாட்டார். சிலுவை வேண்டாம், அது துன்பம், ஆகவே சிலுவை வேண்டாம் என்று சொல்றோம். எல்லா சுரூபமும் வச்சிருக்கோம், எல்லா சுரூபங்களும் இருக்கு, எல்லா படங்களும் இருக்கு. ஆனால் திருச்சிலுவை இருக்கார். ஆனால் சவேரியார் நம்ம எல்லோருக்கும் அவர் நற்செய்தியை பறைசாற்றுகிற பொழுது ஒரு கையில் சிலுவை, ஆண்டவர் இயேசு இறந்து இறந்த அந்த பாடுபட்ட சிலுவையை கையில் வைத்துதான் நற்செய்தி அறிவித்தார். எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலுமே அவர் பட்ட ஸ்பெயின் நாட்டிலிருந்து பிறந்து இங்கு வந்து நற்செய்தி அறிவித்தார். ஸ்பெயின் நாட்டிலிருந்து ஒரு வசதியான ஒருவர் பிறந்து இங்கு வந்து நற்செய்தி அறிவிக்கிறார். நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர் வாழ்ந்த அந்த காலகட்டங்களில் 1500களில் அவர் பிறந்து வாழ்ந்த அந்த காலகட்டங்களில அவர் எவ்வளவு இடங்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு துன்பத்தை. இல்ல காலேஜில் கார் எடுத்துக்கிட்டு இங்க வரத்துல எவ்வளவு குண்டும் குடியுமா அந்த காரில் வரும்போதே கஷ்டமா இருக்கும் நமக்கு இல்ல. ஆமா, குண்டும் குழியில விழுந்து திடீர்னு பங்குசாமி போன் அடிக்கிறார், நான் வர கொஞ்சம் தாமதமாகும், நீ எனக்கு ஒரு பூசை வச்சிருக்கியா? இப்பதான் சொன்னார், அவர் நேரத்துக்கு முன்னாடி சொன்னார், கிளம்பியும். சின்ன சின்ன கஷ்டங்கள், துன்பங்கள், வாழ்க்கையில் இடையூறுகள் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆகவே தான் ரோமியர் எழுதிய இந்த திருமுகத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்டினேன். ரோமியர் எழுதிய திருமுகம் 5:1-3 அதை மட்டுமே நீங்கள் மனதில் இன்றைக்கு வைத்துக் கொள்ளுங்கள். ரோமியர் எழுதிய திருமுகம் 5வது அதிகாரம் 1-3. ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகிய நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம், அதனாலதான் நீங்க கோயில் வந்திருப்பாங்க. நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை அது அவர் கொடுத்தது. நற்செய்தியை அறிவிக்கிற பொழுது அவர் கொடுத்தது. இந்த காடம்பாடியிலும் வந்து கொடுத்திருக்கிறார், நாகப்பட்டினத்துக்கும் வந்திருக்கிறார், அவர் வரலாற்றில இருக்கிறது, இங்கும் வந்திருக்கிறார். அவர் கொடுத்த அந்த நம்பிக்கை. ஆகையால் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி, நீங்க கொண்டிருக்கிற நம்பிக்கை, அதனாலதான் நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்க. யாரும் உங்களை கட்டாயப்படுத்தல, நீங்க வரலனாலும் உங்களை யாரும் கேட்க போறதில்லை. ஆக ஏதோ ஒரு உணர்வு உங்களை இந்த ஆலயத்துக்கு அழைத்து வந்திருக்கிறது அல்லவா, அதுதான் நம்பிக்கை. கடவுள் மீது நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை. நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகிய நாம், நீங்க இந்த கோவிலுக்கு வந்து நம்பிக்கையோடு இருப்பதால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி விட்டீர்கள். கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. கடவுள் எல்லாரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார், சந்தோஷம் அடைகிறார். ஆகவே நீங்கள் எல்லோரும் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி உள்ள நாம், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். ஆகவே இயேசுவோடு ஒரு நல் உறவுகளை வந்து இங்கே நாம் அமர்ந்திருக்கோம். அந்த இயேசுவோடு கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையிலும் நல் உறவிலும் அமர்ந்திருக்கும். 5:1 சொல்லுங்கள். அது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையும் ஆண்டவர் இயேசு மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையும் நல் உறவு மட்டுமல்ல, அது மட்டுமல்ல சொல்றார் சின்னப்ப, அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமான வாழ்க்கை. ஆக உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இருக்கிற பொழுது அந்த துன்பங்களை தாங்கிக் கொள்ளுகிற மகிழ்ச்சி நமக்கு வேணும். இந்த கடவுளுக்கு கண் இருக்குதா? என்னை வர துன்பத்தை பார்க்க மாட்டாரா அவரு? ஒரு கடவுள் என்ன குருடா? இந்த கடவுளுக்கு காது இருக்குதா? நான் புலம்பி அழுகுறனை கேட்கிறாரா?
எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எல்லாம் நல்லா இருக்கானே, எந்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கான், எல்லாம் நல்லா இருக்கான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஒரு 5-6 நாட்களாக எனக்கு திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து, நான் சென்னையில் 7 வருடம் இருந்ததால் எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. 7 வருடம் இருந்தேன் சென்னை. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து ஒரு ஊரிலிருந்து கைபேசி அடிச்சுட்டே இருக்கிறார். இப்போதான் சவுக்கு ஏற்கனவே 7-8 ஏக்கர் சவுக்கு போடுறேன், மழையே இல்லை பாரு. ஏன்னா நான் சொல்கிறேன், என் மழை புயல் எல்லாம் பயந்து போய் உட்காந்துருக்கோம், அடிச்சு கொடுத்தது மழை. நாகப்பட்டினத்தில் புது கோயில் கட்டி அதை புதுப்பிக்கிறதுக்கு போகிறோம், மழையிலே நனைஞ்சிட்டு போய் எப்படியாவது பகுசேமாரி இந்த ரிப்பனை கட் பண்ணியே ஆகணும். காலையில் ஃபோன் பண்ணுறேன், அதெல்லாம் ஆதி கட் பண்ணிடுவேன் ரிப்பனை. இல்லை புயல் வருதாங்கள, புயல் அடித்தாலும் ரிப்பனை கட் பண்ணிடுவேன். மழை கொட்டுதாங்கள ஃபாதர், அதெல்லாம் இல்லை ரிப்பனை நான் கட் பண்ணிடுவேன், நீ வந்தா வா அடிப்போம். என்ன மழையிலையும் அதை நிகழ்த்தி காட்டினோம் சிறப்பாக. இல்லை அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், என்ன ஃபாதர் இப்படி சொல்கிறீங்க, நான் 7 ஏக்கர் சவுக்கு போட்டேன், நான் அந்த கடவுளை அந்த மழையை கொடுக்குறாருன்னு கொடுக்க மாட்டேங்கிறார். கஷ்டம். இன்னைக்கு கூட கைபேசி எல்லாம் வீணா போச்சு. 1 லட்சம் 1.5 லட்சம் செலவு பண்ணி வீணா போயிருக்கு போல. துன்பம், வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறோம். எப்படி மகிழ்ச்சி கொள்றது? சின்ன பசங்க துன்பங்களை நீங்க எப்பொழுது உங்கள் துன்பங்களை தாங்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்வீர்கள்? இந்த துன்பம், நான் படுகிற துன்பம், கஷ்டம், இது நிரந்தரம் அல்ல. இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை மட்டும் எனக்கு தாரும் கடவுளே. எப்பொழுது அவரை மகிழ்ச்சி கொள்வோம்? அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் நல் உறவும் இருந்தால் ஆம், அந்த துன்பத்திலே மகிழ்ச்சி கொள்வோம். இல்லைன்னா திட்டிதான், இல்லைன்னா கடவுளை திட்டிக் கொண்டே ஏதோ நமக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் இது நடப்பது போல திட்டம், நமக்கு மட்டும்தான் நடப்பது போல. அதைத்தான் சொல்றேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? உங்களுக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் நடக்கிறது. மனிதனாக பிறந்த அத்துணை பேருக்கும் வாழ்க்கையிலே 2 பக்கம், ஒன்று துன்பம், இன்னொன்று இன்பம். ஆகவே இந்த துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், கேரக்டர் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் நம்பிக்கை விளையும் என அறிந்திருக்கிறோம். இதுதான் அந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகள், அதான் மிக சிறப்பாக நாம படிக்கிறோம். ரோமன்ஸ் 5:3-5 நல்ல அழகா இங்கிலீஷ்ல, not only that but we also rejoice in our sufferings. Rejoice, மகிழ்ச்சியா in our sufferings, நம்முடைய துன்பத்துல, knowing that suffering produces endurance, and endurance produces character, and character produces hope, and hope does not put us to shame, because God's love has been poured out into our hearts through the Holy Spirit who has been given to us. சந்தோஷமா தூய ஆவியால் நமது உள்ளத்திலே எழுந்தருளி வந்திருக்கிற, இதயத்திலே அனுப்பி இருக்கிற அந்த ஆவியால் அந்த துன்பங்களை கண்டு நாம் துவண்டு விடாமல் மன உறுதி, நம்பிக்கை, அதைத்தான் இந்த சவேரியாருடைய இந்த திருச்சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் இந்த விழாவில். ஆனால் என்ன பிரசங்கம் வைக்கிறது? திடீர்னு ஃபாதர் ஃபோன் பண்ணி பூசை வைக்கினாரு. காரில் வரும்போது யோசிச்சிட்டே வந்தேன், போன வருஷம் சொன்னதை இந்த வருஷம் சொன்னால் சகாராஜி சார் பார்த்துட்டு ஆதிபார் போன வருஷம் எனக்கு சொன்னாரு அப்படின்றது, என்னத்தை சொல்றதுன்னு யோசிச்சுட்டே வந்தேன். அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் ஆலயத்தில் உட்கார்ந்து ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டே இருக்கிற பொழுதுதான் அந்த சிறுவத்தை பார்த்தேன். அவர் கையில் இருந்த சிலுவையை பார்த்து தான் நெட்ல இருந்து இதை எடுத்தேன், இந்த வசனத்தை எடுத்தேன். இப்பொழுதுதான் தயார் பண்ண அந்த வசனத்தை யோசிக்கவே பெருசா நான் யோசித்தேன். நிச்சயமாக அந்த கையில் இருக்கிற அந்த சிலுவை நாம் கற்றுக் கொடுக்கிற பாடம். ஆகவே நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம், அவரோடு நல்ல உறவில் இருக்கிறோம். நாம் படுகிற துன்பங்கள் துயரங்களிலே கடவுளை நாம் என்றும் கோபித்துக் கொள்ளாமல் அதிலே மகிழ்ச்சி கொள்வோம். அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை எப்படி சவேரியாருக்கு கடவுள் கொடுத்தாரோ, அவர் இந்த மறைபணியை ஆற்றுகிற பொழுது எவ்வளவோ துன்பங்களை பட்டிருக்கிறார். வாழ்க்கை வரலாறு நாம் படிக்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை சவேரியார் வழியாக
துன்பத்தை நாம் சகித்துக் கொள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டிய பலத்தை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து நாம் வாழ்க்கை முழுவதும் ஜெபிப்போம். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. உம் அழியாத இறை வார்த்தைகளை அறிவிக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், பொதுநிலையினர் அனைவரும் வார்த்தைகளை வாழ்வாக்கி நிலைவாழ்வு பெற தேவையான அருள் வரங்களை வழங்குமாறு புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தையே இறைவா, என்னை போன்ற சிறு பிள்ளைகள் கல்வி மற்றும் ஞானத்திலும் சிறப்பாக வளர புனித சரியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆன்ம காவலரே எம் இறைவா, ஒருவன் உலகமெல்லாம் தமதாக்கிக் கொண்டாலும் அவன் ஆன்மாவிற்கு கேடு விளைந்தால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற இறைவார்த்தை உணர்ந்து மாறி வரும் சமூக கலாச்சார மாற்றங்களால் நாங்கள் கரைப்படாமல் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கம் மிகுந்த எம் இறைவா, இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் எம் குடும்பத்தினர்கள் அனைவரையும் நல்ல உடலுள்ள சபத்தை தர வேண்டியும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும் எம் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாற்றி தர வேண்டியும் புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழி நடத்துபவரே எம் இறைவா, எங்கள் பாதுகாவலரான புனித சவேரியாரின் திருவிழா முன்னேற்பாடு பணிகளை ஆசிர்வதியும். தேர்பவனி சிறப்பாக நடைபெறவும் பாதுகாப்பாக வழிநடத்தவும் புனித சவேரியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களுக்காக பக்தியோடு ஜெபிப்போம். சவேரியாருடைய கையில் இருக்கிற அந்த திருச்சிலுவை எங்களுக்கு சொல்லுகிற பாடம், சிலுவைகளை, துன்பங்களை, எங்களுக்கு வருகிற துயரங்களை நாங்கள் நம்பிக்கையோடு மீது கொண்டிருக்கிற நல் உறவிலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை தொடர்ந்து எங்கள் எல்லோருக்கும் தந்தருட எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். பக்கம் 242. கானங்கள் பாடும் வேலை ஆனந்தமே என்றாகும் அர்ப்பணித்தேன் நாருவேலை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தே கானங்கள் பாடும் வேலை உன்னாடி அமர்ந்து உன்னையே பழிக்க உறவினாகுமா உன்மொழி கேட்கும் என் வழி வாழ்ந்து உன்னிடம் சேர்க்குமா உன்மடி அமர்ந்து உன்னையே பழிக்க உறவினாகுமா உன்மொழி கேட்கும் என் வழி வாழ் என்னிடம் சேர்க்குமா உன் பணி தொடர வருகின்றேன் உள்ளத்தை தருகின்றேன் எந்தன் உள்ளத்தை தருகின்றேன் கானங்கள் பாடும் வேலை ஆனந்தமே என்றாகும் அர்ப்பணித்தேன் என் நாருயிரை வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன் கானங்கள் பாடும் வேலை உழைக்கும் மனித உயரும் நிலையும் உலகில் வளரணும் உழைப்பின் மாண்பை வளர்க்கும் செயல்கள் உண்மையில் நிலைக்கணும் உழைக்கும்
என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதருக்கு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நவநாள் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை ஏற்றவர்கள் அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால் தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்ந்து எமது சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பார் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றலுடன் பலந்தரும்படி உருவாக்கி உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அழைத்திருக்கின்றேன். எங்கள் நாட்டில் உள்ள திரு அவைக்காக இறைவாழ்வினுடைய புனித ஊற்றியலும்படியாக கீழே நாடுகளில் நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினேன். அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உமக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடாத இறை வேண்டுதல்களை நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரை வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கெல்லாம் அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கெல்லாம் அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின்
அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். இங்கே கூடியிருக்கிற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். சிறப்பாக இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் ஆனந்த ரூபி மரிய லூயிஸ் குடும்பத்தாருக்கு இறைவா நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் புனித சவேரியார் வழியாக நன்றிகளை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில அவர்கள் நினைக்கிற காரியங்களை நீரை புனித சவேரியார் வழியாக நிறைவேற்றி தரும்படியாகவும் குடும்பத்தில் மறைந்த ஆன்மாக்களுக்கு நந்தி இலைப்பாற்றியை தரும்படியாகவும் செபிக்கிறோம். மேலும் ஆரோக்கியமேரி மெசையா இவருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் இவர் குடும்ப சமாதானத்திற்காகவும், மேலும் விருட்டோ ராணி ஃபெலிக்ஸ் ராஜ் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும், ஜே சகாயராணி, எஸ் சுசேராஜ், எஸ் பெனி மார்டின், எஸ் ஜேம்ஸ், எஸ் பிச்சேமால், எஸ் சாமுவேல், ஜே ஜேம்ஸ் ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும், சவரியம்மாள், ரோஜா, புஷ்பம், அடைக்கலசாமி இவருடைய ஆன்மை இலைப்பாற்றிக்காகவும் செபிக்கிற எங்களுடைய செபங்களை ஏற்றருளும். ஆண்டவரே, கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த புனிதர் எங்கள் பாதுகாவலர் புனித சவேரியார் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்குள் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியரே. கற்றுக் கொடுத்த ஜெபத்தை மிக நுணுக்கமாக செபித்து புனித சவேரியாருடைய கையில் இருக்கிற அந்த திருச்சிலுவை நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் நம்பிக்கையோடும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கிற நல் உறவோடும் நாம் ஆண்டவரோடு இந்த ஆலயத்தில் ஐக்கியமாகி இருக்கிறோம். நமது வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நாம் பொறுத்து கொள்ள, அதை மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்த வர வேண்டி எல்லோரும் செபிப்போம். விடுதலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதையும், எங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி. ஒரே உலகின் பாவங்களையும் நம்முடைய குற்றங்களையும் மன்னிக்கிறவர்.
உலகிலிருந்து அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்திலிருந்து நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். பக்கம் 139. உனதாகுமே நேசமும் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாணி தமது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். எந்த நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாழுவே, இந்த உணர்வோடு போராடுவே. நீ இல்லாமல் உயிர் வாழுவே, எந்த உணர்வோடு போராடுவே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதே உயிரே நீ வாவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாணி தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நேசமும் நான் காண்பதால் உன்னோடு உறவாட என் ஜீவன் ஏகும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தமது உனதாகுமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அடைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். உங்களோடு எக்காலமும் உம்மை கூறச் செய்யும். ஆமென். யூபிலி ஆண்டிற்கான ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் என் சகோதரனுமான இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் கச்சேரி செய்த திருநட்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அணுகவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாகி எம்மை தூக்கி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்று போற்றுதற்குரிய என் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். இன்றைய நவநாளை சிறப்பித்த ஆனந்த ரூபி மரிய லூயிஸ் குடும்பத்தினருக்கு உங்கள் படப்பாயின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நாளைய நவநாளை சிறப்பித்தவர் அந்தோனிசாமி குடும்பத்தினர் மற்றும் சூசேராஜ் குடும்பத்தினர். இன்றைய திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்களும் ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர்கள் தான். நமது வேளாங்கண்ணி கல்லூரியில் அவர்கள் நாளாந்த பல்கலைக்கழக வேந்தராக இருப்பதாக பங்கு தந்தை அவர்கள் சொல்லுவார்கள். பங்கு தந்தை அவர்களுக்கு சிறந்த நண்பர். எனக்கு 20 வருஷத்துக்கு மேலே பழக்கம். திருப்பூண்டியில் அவங்க தந்தை அவர்கள் பணியாற்றிய போது அவர்கள் பழக்கம்.
நல்ல உதவும் குணமுடையவர்கள், நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் சென்னை ஒரு 7 வருஷம் இருந்தாங்க ஜாபர் கான்பேட்டையில். அங்கும் போய் எங்களுக்கு உதவி வாங்கியிருக்கோம். சென்னையிலே போய் அங்குள்ள நம்மளுடைய சொத்துக்களை பராமரிப்பதற்காக தந்தை அவர்களே தஞ்சாவூரிலிருந்து சென்னைக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அங்கேயும் நிறைய காலேஜ் ஸ்கூலில் சீட் வாங்குறது போகிறதெல்லாம் உதவி செஞ்சாங்க. இப்போதும் நம்மளால் வளர்ந்த உதவிகளை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பிள்ளைகளும் கண்டிப்பாக நமது கல்லூரி தான் படிக்கிறோம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, நான் சண்டே மேத்தமெட்டிக்ஸ் தான் படித்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து சென்ட் ஜோசப்ஸ் தான் படித்தேன். அப்போ தான் நம்ம பிள்ளைங்க நம்மளோட எதிரே வளரும்போது நல்லா இருக்கும். அதனால் நீங்கள் தங்கள் பிள்ளைகளே தொடர்ந்து நமது கல்லூரியில் படிக்க வைத்து அவர்களை பலன் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தந்தை அவர்கள் மறைவுரை ஆற்றுவதில் சிறந்த வல்லுநர். ரொம்ப தெளிவாகவும் சுத்தமாகவும் நிறைய தடவை நம்ம மகர்ஷி மாத கொள்கையில் அப்பவே நிறைய அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் உங்கள் சார்பாக அவர்களை தந்தை அவர்களுக்கு இந்த சின்ன நாடியை போற்றி அவரை மாதிரி நன்றி. இங்கிருந்து மாணவர் படிக்கிறார், கல்லூரியில் படிக்கிறார். கடந்த வாரம் மறை மாவட்டத்தில் போர்டு மீட்டிங், காலேஜுடைய போர்டு மீட்டிங் 10 ஃபாதர்ஸுக்கும் மீட்டிங் போட்டோம். அப்போ பிஷப் சொன்னார், முதலாம் ஆண்டு ஃப்ரீ கொடுத்தோம், இந்த வருஷம் ஃப்ரீ கொடுக்கல, என்ன செய்யலாம் அப்படின்னு பேசுகிற போது ஆயர் சொன்னார், 5 ஆண்டுகளுக்கு ஃப்ரீ கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். கடந்த வாரம் தான் பேச முடியும். ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கிறோம். 2 ஆண்டுகள் முடிவுற்றது. இன்னும் 3 வருஷத்துக்கு முதல்ல கல்லூரியில் சேர்கிற பொழுது அந்த ஃபஸ்ட் இயர் 2 செமஸ்டர் ஃப்ரீ அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்களுக்கு தெரிந்தவர்களும் இந்த பகுதியில் இருப்பவர்களையும் கல்லூரியில் சேர்த்து பயன்பெறும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். எழுந்திருக்கோம். ஆரோக்கிய தாய்க்கு தான் நன்றி சொல்றேன். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலான நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவின் ஆற்றலும் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தரும். அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உமது அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இந்த புனிதரோடு சேர்த்து நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் புனித பிரான்சிஸ் சவேரியார் வழியாக தந்தை, மகன், தூய ஆவி நாம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேற்று. உண்ணும் பொருளும் தேடுகிறோம், பட்ட பதவியில் நாடுகிறோம். உண்ணும் பொருளும் தேடுகிறோம், பட்ட பதவியில் நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆண்டாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலையில்லை.
பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரை புனித சவேரியா, இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரை புனித சவேரியா, உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தார் கவலையில்லை. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பங்குத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் பாவிகள் மனதிரும்ப வேண்டியும் உத்தரிக்கும் ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்கள்